வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நான் யூனிட் 2 சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி யூனிட் 4 சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் என்ற டைட்டிலில் டீச்சர்ஸ் ப்ளே ஏ க்ரூசியல் ரோல் இன் சேஃப்கார்டிங் த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இன் ஸ்கூல்ஸ் ஃபார் செவரல் பேஜ் என்ற ஒரு கொஸ்டின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு க்ரியேட்டிங் சேஃப் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஃபஸ்ட் ஹெட்டிங். எப்படி ஒரு சேஃபாக லேர்னிங் என்விரான்மெண்ட்டை உருவாக்குறது அந்தது தான் இந்த இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிளாஸ் ரூம் ஆகட்டும், ஸ்கூல் என்விரான்மெண்ட் ஆகட்டும், அது சேஃபாக ஃபிசிக்கலாக இருக்கணும், எமோஷ்னலாக இருக்கணும், சைக்காலஜிக்கல் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லா இதாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இது டிஸ்கிரிமினேஷனோ ஹராஸ்மெண்ட்டோ இதிலேருந்து தடுக்கிறதுக்காண்டி இது ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. க்ரியேட்டிங் சேஃப் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். செகண்ட் ப்ரமோட்டிங் இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீச்சர்ஸ்க்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட எபிலிட்டிஸ் என்ன, நீட்ஸ் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். தெரிஞ்சு சைல்டுக்கான ரெஸ்பெக்டையும் அவங்களோட வேல்யூவும் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதான் ப்ரமோட்டிங் இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ். தேர்டு எஜுகேட்டிங் ஆன் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது தேர்ட் டைட்டில். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ரைட்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸு இன்சைட் அண்ட் அவுட் சைட் த கிளாஸ் ரூம் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது என்னென்ன இது ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னா, எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கணும், அவங்க சேஃப்டினஸ் பற்றி இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் அவங்க வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்றதை சொல்லிக் கொடுக்கணும். ப்ரைவசி மெயின்டைன் பண்ணணும். இப்போ அப்பா அம்மா கிட்டே எப்படி இருக்கணும், பப்ளிக் பிளேசஸ் கிட்டே யார்கிட்ட எப்படி பேசணுன்றதை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து அதுதான் எஜுகேட்டிங் ஆன் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அடுத்து ஃபோர்த் ஒன் ஐடென்டிஃபையிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அபியூஸ். இது பார்த்திங்கன்னா, டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணணும், இது சைன்ஸ் ஆர் அப்யூஸ் ஆஃப் நெக்லெக்ட், அது என்னன்னு நோட்டீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட சேஃப்டி என்ன, எப்படி அவங்க சேஃப்கார்ட் பண்ணணும், வெல்பீயிங் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அதை எப்படி வெல்பீயிங்காக கொண்டு போகணும், அதுக்கு என்ன அத்தாரிட்டிஸ்லாம் இருக்குதுன்றது தெரிஞ்சு அவங்கள லீகலாக எத்திக்கல் டியூட்டியோட ரிப்போர்ட் பண்ணணும் எல்லாத்தையும். அதுதான் ஐடென்டிஃபையிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அபியூஸ். அடுத்து ஃபர்ஸ்டரிங் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணணும். பில்ட் ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு நம்பிக்கையை கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் உங்கள் கூட தான் இருப்பேன், எப்போனாலும் என்ன இஷ்யூனாலும் என்கிட்ட சொல்லலாம், நீங்கள் என்னது இஷ்யூனா ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸை என்கிட்ட சொல்லலாம், கரெக்டாக நீங்கள் அட்ரஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது இது பண்ணலாம், என்ன நடந்துச்சுன்ற சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சுன்ற சொன்னீங்கன்னா அது உங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சேஃப்கார்ட் பண்ணணும். அடுத்து அட்வொகேட்டிங் ஃபார் ரிசோர்ஸஸ். இதில் என்ன சொல்லாங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் ரிசோர்ஸஸ் கொடுக்கணும். ரிசோர்ஸஸ் லைக் படிக்கிறதுக்கான ரிசோர்ஸ், அப்புறம் சப்போர்ட் சர்வீசஸ் அப்படின்ட்டு கொடுக்கணும். ஸ்கூல் டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு என்றதை கொடுக்கணும். அப்புறம் டிசபிலிட்டிஸ், ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இருப்பாங்க, டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க, அதை தவிர்த்து மறைக்க வச்சு அவங்களுக்கு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வைக்கணும், எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ண வைக்கணும். இதுதான் இது சொல்கிறாங்க. செவன்த் ஒன் ரெஸ்பெக்டிங் ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்டியாலிட்டி. இது டீச்சர்ஸ் ப்ரைவசியும் கன்ஃபிடென்டிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை
சென்சிட்டிவ் இஷ்யூஸில் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் வந்து டீல் பண்ணுது. இதனால் டீல் பண்ணுறதுனால அவங்களோட பேசிஸ் என்ன வேணும்ன்றது தெரிய வருது. அடுத்து வந்து ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட். டீச்சர்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகும். சைல்டு ரைட் இஷ்யூஸாக இருக்கட்டும், எஜுகேஷனல் பாலிசியாக இருக்கணும், பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் சேஃப்கார்டிங் சில்ட்ரன், இதில் எல்லாமே வந்துட்டு இன்வால்வ் ஆகி அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். இது ஃபைனலாக கன்க்ளூஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா, இவ்வளோ ரெஸ்பான்சிபிள் ஃபில் பண்ணுறதுனால கிரியேட் அ சப்போர்ட்டிங் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லேர்னிங், க்ரோத், த்ரைவ் எல்லாமே வந்து உருவாக்கி தரது உருவாக்கிட்டாங்கன்னா வந்து ரெஸ்பெக்டடாகவும் ப்ரொடக்டராகவும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.